அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டுக்கோட்டை கருமுருகானந்தம் ஜோதிடர். இன்றைக்கு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்திருக்கிறேன். அதற்கு பேர் ஆன்லைன் ராமர் டிவி என்று ஆரம்பித்திருக்கிறேன். உங்கள் ஆதரவு எனக்கு வேணும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா ராகு நின்ற நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும் என்ற தலைப்பை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ராகு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் அதனுடைய 27வது நட்சத்திரத்தை அவர் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் என்பதால் 27வது நட்சத்திரத்தை அவர் டச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் 27வது நட்சத்திரம் உங்களுக்கு எந்த நட்சத்திரமாக வருகிறதோ, அதாவது அஸ்வினியாக வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப கீழப்பெரும்பள்ளம் கேது கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு 27வது நட்சத்திரம் மகமாக வருகிறது என்றால் கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வணங்க வேண்டும். இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் சென்று வணங்க வேண்டும். அதேபோல் மூல நட்சத்திரம் உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது அப்படின்றால் ஆஞ்சநேயர் கோவில் சென்று வழிபட வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு பரணி 27வது நட்சத்திரமாக வருகிறது என்றால் துர்க்கை பட்டீஸ்வரம் ஆலயம் சென்று வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமை நாளில் வழிபட வேண்டும். அதேபோல் பூர நட்சத்திரம் உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் சென்று வழிபட வேண்டும். பூராடம் உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது என்றால் ராகு அமர்ந்த நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது என்றால் திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட வேண்டும். இதெல்லாம் அஸ்வினி மகம் மூலம் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்திலும், பரணி பூரம் பூராடம் இவர்கள்லாம் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் ராகு கால நேரத்தில் நீங்கள் வணங்க வேண்டும். 10 to 12. இது மாதிரி கிருத்திகை உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது அப்படின்னா முருகன் கோவில் சென்று வணங்க வேண்டும். உத்திரம் உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது, ராகு அமர்ந்த நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது அப்படின்றால் சபரிமலை ஐயப்பன் கோவில் சென்று வணங்க வேண்டும். அதேபோல் உத்திராடம் உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது அப்படின்னா பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் ஆலயம் சென்று ஞாயிற்றுக்கிழமை நாளில் வணங்க வேண்டும். அதேபோல் ரோகிணி உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது அப்படின்னா நீங்க கிருஷ்ண பரமாத்மா கோவில் சென்று வணங்க வேண்டும் அல்லது அம்பாள் கோவிலுக்கு சென்று வணங்க வேண்டும் திங்கட்கிழமை. அஸ்தம் உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக ராகு அமர்ந்ததுக்கு 27வது நட்சத்திரமாக அவர் அமரும் பட்சத்தில் ஆடுதுறை சூரியனார் கோவில் சென்று வழிபட வேண்டும். அதேபோல் திருவோணம் உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக ராகு அமர்ந்த நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது என்றால் பெருமாள் கோவில் சென்று வணங்க வேண்டும். இதெல்லாம் திங்கட்கிழமை நாளில் சென்று வணங்க வேண்டும். அதேபோல் மிருகத்திரிடம் உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது அப்படின்னா நீங்க சந்திரன் கோவில், திங்களூர் சந்திரன் கோவில் சென்று வணங்க வேண்டும். சித்திரை உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா சித்திரகுப்தர் ஆலயம் சென்று வணங்க வேண்டும். அவிட்டம் உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது என்றால் நீங்கள் திருவெண்காடு அகோரமூர்த்தீஸ்வரம் சென்று வணங்க வேண்டும். அதேபோல் திருவாதிரை இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நாளில் வணங்க வேண்டும். திருவாதிரை உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது, சிதம்பரம் நடராஜர் கோவில் சென்று வணங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில். சுவாதி உங்களுக்கு 27ஆக வருகிறது அப்படின்னா நாமக்கல் நரசிம்மர் ஆலயம் சென்று வணங்க.
உங்களுக்கு சதயம் 27வது நட்சத்திரமாக வருகிறது என்றால் நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சென்று ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் வழிபட வேண்டும். அதேபோல் புனர்பூசம் உங்களுக்கு 27 வருது அப்படின்னா ராமர் கோவில் சென்று வணங்க வேண்டும் வியாழக்கிழமை. விசாகம் உங்களுக்கு 27 வருது அப்படின்னா முருகன் கோவில் சென்று வணங்க வேண்டும். பூரட்டாதி உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வருகிறது என்றால் குபேரன் கோவில் சென்று வணங்க. இதெல்லாம் வியாழக்கிழமை நாளில் சென்று வணங்கினீங்கன்னா ராகுனுடைய தோஷம் நீங்கி உங்களுக்கு ராகு திசை நடந்தாலும் உங்களுக்கு இந்த தோஷங்கள் நீங்கி சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி பூசம் உங்களுக்கு 27 வருது, வள்ளலார் கோவில் சென்று வணங்க வேண்டும் சனிக்கிழமை நாள். அனுசம் உங்களுக்கு 27 வருது, மகாலட்சுமி கோவில் சென்று வணங்க. அதேபோல் உத்திரட்டாதி உங்களுக்கு 27 வருது, காமதேனு பூஜை செய்யுது. அடுத்து ஆயில்யம் உங்களுக்கு 27 வருது அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சென்று வணங்குது. கேட்டை உங்களுக்கு 27 வருது அப்படின்னா பெருமாள் கோவில் சென்று வணங்குது புதன்கிழமை நாள். ரேவதி உங்களுக்கு 27 வருது, திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயம் சென்று வணங்க வேண்டும் புதன்கிழமை நாள். அதேபோல் உங்களுக்கு இப்படியாக ராகு தோஷம் நீங்க 27 நட்சத்திரங்களையும் 27வது நட்சத்திரம் நமக்கு இப்படி எல்லாம் வரும் பொழுது நீங்கள் பண்ணினீங்கன்னா, இந்த பரிகாரத்தை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராகு தோஷம் நீங்கி நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.